எத்தனையோ பூக்கள் இருந்தாலும் பூஜைக்கு சில பூக்கள் தான். மார்போடு அணைக்க என் மடி தவழ எப்போது வருவாயோ? மழலை குரலில் மயங்கி தவிக்க என்னோடு வருவாயோ? தாய்மைதான் என் ஏக்கமா, மனதின் ஏக்கம் தீருமா? இன்று முதல் நானும் ஒரு தாய்தான், இன்று முதல் நானும் ஒரு தாய்தான், இன்று முதல் நானும் ஒரு தாய்தான். தாய் ஹெர்பல்ஸ் மருத்துவமனை வழங்கும் இன்று முதல் நானும் ஒரு தாய் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறோம். தாய் ஹெர்பல்ஸ் மருத்துவமனையுடைய பேராசிரியர் டாக்டர் சௌரிராஜன் மற்றும் டாக்டர் ஜஷ்னா நம்ம கூட இருக்காங்க. குழந்தையின்மை பிரச்சனை எதற்காக வருது, ஏன் வருது, அண்ட் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன, இதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். தாய் ஹெர்பல்ஸ் மருத்துவமனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தாய் ஹெர்பல் மருத்துவமனையில் ஆயுர்வேத சிகிச்சைப்படி பஞ்சகர்மா, வரும சிகிச்சை மற்றும் நாள்பட்ட நோய்களான பல டிசீஸ்க்கு சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம். சிறப்பாக இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மைக்கு நாங்கள் சிறப்பாக சிகிச்சை பண்ணுறோம். மற்ற நோய்களுக்கும் நாங்கள் சிகிச்சை பண்ணிட்டு தான் இருக்கோம் தாய் ஹெர்பல் மருத்துவமனையில். நீங்கள் என்ன ஸ்பெஷலாக லேடிஸ்க்கு அப்படின்னு பண்ணுறீங்க? லேடிஸ் பொறுத்த வரையில் இனிஷியலாக ஒரு ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் கொடுக்கும். அதில் இப்போ பிரச்சனை, இந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான அட்வைஸ் தான். அப்புறம் டயட், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நாங்கள் அட்வைஸ். தென் பிரச்சனைகளோடு வர்றவங்களுக்கு, வர பெண்களுக்கு உத்தரபஸ்தி அப்படின்ற ஒரு இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட், இது பஞ்சகர்மான்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டோட ஒரு டிவிஷன், அது மெயினாக சிகிச்சை அளித்து வரும். அந்த காலத்துலலாம் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சயின்ஸ் வளர்ந்து இந்த காலத்தில் 63% தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. இந்த காலத்தில் உடல் உழைப்புங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பேஷண்ட்டுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் ஆகார விகாரம்னு சொல்கிறது. ஆயுர்வேதம் பார்த்தீங்கன்னா ஆகார விகாரம். அந்த ஆகார விகாரம்னா சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நிறையா, உடல் உழைப்பு அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது, எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இல்லை. அதனால நோய்கள் ஜாஸ்தியாகி இன்ஃபர்டிலிட்டியுடைய காரணங்கள் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. பெண்களுக்கு ரொம்பவே இது அஃபெக்ட் ஆகுது. ஸோ எந்தெந்த வகையில் இது அஃபெக்ட் ஆகுது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சீக்கிரமாக, அதாவது அந்த பருவம் அடைந்த காலத்துல இருந்து சீக்கிரமாக கொஞ்ச நாள்லயே திருமணம் முடித்து வச்சு அவங்க குழந்தை பெற செய்யறதாதான் மரியாதை பெண்ணுக்கு அப்படின்னு இருந்தாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்ற க்ரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ இதுக்காக அவங்களோட ஏஜ் ஃபேக்டரும் அகைன் இப்போ 25 ஆனால் தானே நம்மளால செட்டில் ஆக முடியுது. ஸோ அந்த 25 இயர்ஸில் பீக் ஃபர்டிலிட்டி பீரியட் அப்படி சொல்கிறோம். அந்த கருமுட்டை அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு பருவம் அடைந்த காலத்துலேருந்து 25 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லா ஹை லெவலில் இருக்கும் அந்த கருமுட்டை வளர்ச்சி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த ஃபர்டிலிட்டி சான்சஸ் குறையுது. கருத்தரைக்காமல் இருக்கிறதுல ஆண்களுக்கு என்ன காரணம் டாக்டர்? இப்போ மது அதிகமாக தண்ணி அடிக்கிறதுனால, அப்புறம் புகைப்பழக்கம், ஸ்மோக் பண்ணுறது, அப்புறம் விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறது, அப்புறம் விந்தணுக்கள் இறந்துடும், எந்த செல்லுமே இல்லாமல் இருக்கும். அப்புறம் விந்தணுக்கள் மார்பாலஜி மாற்றம் சொல்லுது, விந்தணுக்களில் அந்த மார்பாலஜி மாற்றமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெரிகோசிஸ், மம்ஸு, பொண்ணுக்கு வீங்கி சொல்லுவாங்க, அதனால வர பிரச்சனை. இந்தமாரி காரணங்களால ஆண்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். பெண்களுக்கு என்ன காரணம் டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். மெயின் பிரச்சனைகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி, பிசிஓஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் கர்ப்பப்பையில் வரக்கூடிய யூட்ரைன் ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ், அந்த மாதிரியான பிரச்சனைகள், இதனால் வரக்கூடிய மென்ஸ்ட்ருவல் இரெகுலாரிட்டிஸ், அப்புறம் தைராய்டு ஹைப்போதைராய்டிசம்னால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் மேஜர் ஃபேக்டர்ஸ். இப்போது ப்ளஸ் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இன்ஃபெக்ஷன் காரணமாக வரக்கூடிய கருக்குழாய் அடைப்பு மூலமாக இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இதெல்லாம் மெயின் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் பொழுது பெண்களால் கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி செய்ய முடியுமா? இப்போ திருமணம் முடிகிறதுக்கு முன்னாடி 3 மாதங்கள் முன்னாடியே ஃபேஷியல் போகிறாங்க, ப்ளீச் போகிறாங்க, பெடிக்யூர் பண்ணுறாங்க, மேனிக்யூர், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பெண்கள் கண்டிப்பாக அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க கன்சீவ் ஆகணும், அதாவது எந்த ஒரு கெட்ட பேரும் அவங்க குடும்பத்தில் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ரீ மேரைட்டல் செக்அப் போகிறது தப்பு கிடையாது. எங்கள் தாய் ஹெர்பல்ஸில் நாங்கள் அந்த ப்ரீ மேரைட்டல் கவுன்சிலிங் கொடுக்கணும்.
நான் ஏர்லியராக சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் பற்றி. வீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இந்த ஒபிசிட்டிக்கு என்ன ரீசன், இது ஃபேமிலி ஓரியன்டாக, ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ப்ளஸ் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, மற்றபடி என்ன ப்ராப்ளம் இருக்குது, ப்ளஸ் அனாட்டமிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது வந்து யூஎஸ்ஜி அப்டாமன் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். டியூபல் பிளாக் இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு அந்த அந்த கரு உறுப்புகள் எல்லாம் எந்த அமைப்பில் இருக்குன்றத கருத்தாக தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் திருமணத்திற்கு பின்பு வந்து எந்த பிரச்சனைகளும் வராமல் தடுக்கலாம். கர்ப்பப்பையோட பிரச்சனை வந்துட்டு பெண்களுக்கு முன்னாடியே, கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஸோ ஆண்களுக்கு எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆண்களுக்கும் அந்த மாதிரி பரிசோதனை நம்ம பண்ணலாம். பயப்படுவாங்க அதிகமாக, ஒரு படப்படப்பு இந்த மாதிரி வந்து நம்மளால் எதுவும் முடியுமா அப்படிங்கிறது. அதுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிகோசிஸ் இருந்தால் அதுக்கான சிகிச்சை நாங்கள் கொடுக்குறோம். ஸ்மோக் பண்ணுறாங்க நிறைய பேர், ஏதாவது ஒரு டென்ஷனால் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மோக் பண்ணுறதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கான கவுன்சிலிங் கொடுத்து அதை சரி பண்ணுறோம். இப்போ சில பேர் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் நிறைய பண்ணுவாங்க, அந்தமாரி இதையும் கவுன்சிலிங் பண்ணி அவங்கள வந்து சரி பண்ணுறோம். இந்தமாரி பண்ணும்போது ஆண்களுடைய இன்ஃபர்டிலிட்டியை நம்ம முற்றிலும் குறைக்கணும். இப்போ கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா தான் வந்துட்டு நீர்க்கட்டி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பிஃபோர் மேரேஜே வந்து எல்லா பெண்களுக்கும் இந்த நீர்க்கட்டி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த காலத்தில் அது ஏன் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னாக்கா, உங்கள் அந்த பீக் ஃபர்டிலிட்டி பீரியட் முடிஞ்ச அப்புறமா கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நான் இனிஷியலாக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசன்னால உங்களுக்கு ஓவேரியன் ரிசர்வ், அதாவது இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டையின் எண்ணிக்கை, இது உங்களுக்கு வயது ஆக ஆக வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்ம கருமுட்டை என்பது ஒரு மாதமும் மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு மெச்சூர்ட் ஆகி வெளியே ஒரு கருமுட்டை வந்துடும். மிச்சம் இருக்கிற கருமுட்டைகள் வந்து அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும், தானாகவே அந்த கருப்பையில் வந்து டிசால்வ் ஆகிடுறது. ஸோ இது டிசால்வ் ஆகாமல் இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் ஹை லெவலில் செக்ரீட் ஆகும்போது கருமுட்டை மெச்சூர்டும் ஆகாமல் டிசால்வும் ஆகாமல் சிறு சிறு நீர்க்கட்டிகளாக உங்கள் கருப்பையை சுற்றி வந்து உருவாகிறது. இதுதான் மெயினாக நீர்க்கட்டி அப்படி சொல்லுவாங்க. நீர்க்கட்டி பிரச்சனை பற்றி தெளிவாக சொன்னாங்க. ஸோ வந்து நீர்க்கட்டி பிரச்சனைக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க டாக்டர்? 70% பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா பிசிஓடினால தான் என்கிட்ட வராங்க. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு நம்மள்கிட்ட வந்து மெடிசன் நம்ம கொடுக்குறோம். சுக்ரா எஃப்னு ஒரு மருந்து தயார் பண்ணியிருக்கோம். அந்த மருந்தில் பார்த்தீங்கன்னா 5 வகையான மருந்துகள் இருக்குது. அதில் சுக்ரா கோல்டு எஃப் அப்படிங்கிற மருந்தில் அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்குது. அந்த மருந்து நம்ம வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு 3 மாதம் தொடர்ந்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த பிசிஓடி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். தாய் ஹெர்பல்ஸ் வழங்கும் குழந்தையின்மை சிகிச்சைக்கான மிகவும் அத்தியாவசியமான கேள்விகள், அவசியமான பதில்கள். இணைந்திருங்கள் எங்களுடன். எத்தனையோ பூக்கள் இருந்தாலும் பூஜைக்கு சில பூக்கள் தான். மார்போடு அணைக்க என் மடி தவழ எப்போது வருவாயோ, மழலை குரலில் மயங்கி தவிக்க என்னோடு வருவாயோ, தாய்மைதான் என் ஏக்கமா, மனதின் ஏக்கம் தீருமா, இன்று முதல் நானும் ஒரு தாய்தான், இன்று முதல் நானும் ஒரு தாய்தான், இன்று முதல் நானும் ஒரு தாய்தான். தாய் ஹெர்பல்ஸ் மருத்துவமனையோடைய பேராசிரியர் டாக்டர் சௌரிராஜன் மற்றும் டாக்டர் ஜஷ்னா நம்ம கூட இருக்காங்க. குழந்தையின்மை பிரச்சனை எதற்காக வருது, ஏன் வருது, அண்ட் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன, இதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிசிஓடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு சர்ஜரி பேஸ்டாக வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஆயுர்வேதம் பேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சர்ஜரியுமே இல்லாமல் இந்த சுக்ரா ப்ராடக்ட்னால வந்து இவ்வளோ ஒரு பலன் இருக்கா? கண்டிப்பாக அந்த மருந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்க்கட்டி வந்து குறைக்குது. யுக்ரைனுக்கு வர்ற அந்த ஹார்மோன்லாம் சரி பண்ணுது. எதுனா இயற்கையாகவே இந்த மூலிகை வந்து இயற்கையாகவே சரி பண்ணி அவங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணி
ஈஸியாக அவங்க வந்து கன்சீவ் ஆக வைக்கிறது இந்த மருந்துடைய வேலை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதேமாரி மலைவேம்பு, இயற்கையான செடி கொடிகள் வந்து அதிகமாக சாப்பிட்டாங்க. இப்போ வந்து எல்லா நோயாளியும் பீஸா, பர்கர் இந்தமாரி சாப்பிடும் போது அவங்களோட வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. அதனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் மெயினாக வருது. இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து தடுத்து ஹார்மோன் அதிகமாக இருந்தால் குறைத்தும், குறைச்சலாக இருந்தால் அதிகமாகும். இந்தமாரி இந்த ட்ரக்கு வேலை செய்யுது. ஒரு குழந்தை பிறந்திடும், 2வது குழந்தைக்கு அவங்க பார்ப்பாங்க, குழந்தையே இருக்காது. ஆனால் சொல்லுவாங்க நாங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம், ஒரு குழந்தையோட போதும் அப்படிங்கிறது நிறைய பேர் வெளியே சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் முதல் குழந்தை பிறந்து 2வது குழந்தைக்கு எவ்வளோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆயுர்வேதிக்கு நிச்சயம் வந்தாங்கன்னா நிச்சயம் குணப்படுத்த முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கர்ப்பப்பையில் நீர் கட்டி அதை பற்றி வந்து நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்றாங்க. ஸோ கருமுட்டை வளர்ச்சி இல்லை, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அகெயின் இதே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் அதுக்கும் காரணம். வந்து கருப்பையில் ஒரு தண்ணீர் மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கும், அதுக்குள்ளே தான் கருமுட்டை வந்து இருக்கும். இது வளர்ச்சி அடைந்து கருப்பை வழியாக வெளியே வந்து குழாய்க்குள்ளே வரணும் அப்படின்னாக்க FSHம் LHம் வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக இருக்கணும். 20 mm சைஸாக இருக்கணும். அந்த கருமுட்டை மட்டும்தான் வந்து வளர்ச்சி அடைந்து வெடிக்குது. ஸோ இந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு வந்து ஆயுர்வேதாவில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் நாங்கள். லைக் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த சுக்ரா எஃப்ல இருக்கக்கூடிய சத்தாவரி, அப்புறம் குடூச்சி. அதாவது குடூச்சி என்ன பண்ணுதுன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பொட்டன்சி இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த டியூபல் பிளாக்கேஜ், இப்போ இந்த கருமுட்டை வளர்ந்து வெளியே வந்தால் கூட உங்களுக்கு அந்த பாறையில் அடைப்பு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த அடைப்பை நீக்கிறதுக்காகவும் நாங்கள் மருந்து ப்ரொவைடடாக கொடுத்துட்றோம். இப்போ டாக்டர் நீங்கள் இன்ஃபர்டிலிட்டிக்கு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இதனால கூட பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்ஃபெக்ஷன்னால எப்படி உருவாகுது சொன்னீங்கன்னா, இப்போது லேக் ஆஃப் பர்சனல் ஹைஜீன், அதாவது பெண்கள் வந்து அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ் வந்துட்டு சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கிளமீடியா, ட்ரெக்கோமோனியாசிஸ், டியூபர்குலோசிஸ். இதனால அந்த அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் காரணமாக மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபலோப்பியன் டியூபல் பிளாக் வரும். இதுதான் மெயின் காம்ப்ளிகேஷன். இதுக்கு வந்து எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உத்தரபஸ்தி பண்ணலாம். உத்தரபஸ்தின்றது வந்து ஸ்பெசிஃபிக் டிகாக்ஷன், அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே மருந்து ப்ரிப்பேர் பண்ணி, ப்ளஸ் சீசன் கிளைமேட்டிக் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். இப்போ சம்மர் சீசனுக்கு ஒரு வகையான மருந்து யூஸ் பண்ணுவோம், வின்டர் சீசனுக்கு ஒரு வகையான மருந்து யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி அந்த யோனிக்குழாய் வழியாக உள் செலுத்தும் பொழுது இந்த பிளாக் கிளியர் ஆகிடும். பிளாக் கிளியர் ஆகி உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர்ஸும் கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த யோனிக்குழாய் வழியாக உள் செலுத்தும் பொழுது இந்த பிளாக் கிளியர் ஆகிடும். பிளாக் கிளியர் ஆகி உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர்ஸும் கொடுக்கும். பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய டாக்டர் சொன்ன மாதிரி நிறையா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலிக்குதும்பாங்க, வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் அண்டர் வெயிட் ஆகிடுவாங்க. அண்டர் வெயிட்னாலையும் கன்சீவ் ஆக மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மஞ்சிஸ்டாங்கிற மருந்து, அப்புறம் எட்டிக்கொட்டை, அப்புறம் தேத்தாங்கொட்டை, இந்தமாரி ட்ரக்கெல்லாம் உள்ள நல்லா ஸ்கின் நோயெல்லாம் குணப்படுத்துகிற மாரி உள்ள மருந்து கொடுக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் க்யூர் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதோடு இல்லாமல் அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸில் பார்த்திங்கன்னா டிபி நோயில் தான் அதிகமாக வந்து தாக்குது. டியூபர்குலைன் அப்படிங்கிற பாக்டீரியானால் வந்து தாக்குது. அந்த டிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சில மருந்தெல்லாம் நம்ம உள்ளே கொடுக்கும்போது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் குறைஞ்சி, அதெல்லாம் டிபியோட சிம்டம்ஸ் குறைஞ்சி அவங்களுக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப் வந்து க்ளீன் ஆகும். க்ளீன் ஆகும்போது ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க. ஸோ எதனால இது மாதிரி ப்ராப்ளம் வருது? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது மெயினாக T3, T4 என்று சொல்லப்படும் தைராக்சின் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இதில் ஏதாவது இம்பேலன்ஸ் வந்தாலும் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனிங் சரி இல்லைனாலும் நம்ம உடம்புல வந்து அந்த மெட்டபாலிக் இம்பேலன்ஸ் வந்துடும். மெட்டபாலிக் இம்பேலன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒபிசிட்டின்னு நிறைய பிரச்சனைகள் வரும். மெட்டபாலிக் ரேட்டையும் ரெகுலரைஸ் பண்ணுது, ப்ளஸ் தைராய்டை நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு இதனால் வரக்கூடிய மென்ஸ்ட்ருவல் இரெகுலாரிட்டிஸும் கிளியர் பண்ணிடுது. நெக்ஸ்ட் இதே மாதிரி ப்ரொலாக்டின் ஹார்மோனும் அகைன் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து தான் செக்ரேட் ஆகுது. தாய் ஹெர்பல்ஸ் வழங்கும் குழந்தையின்மை சிகிச்சைக்கான அத்தியாவசியமான கேள்விகள், அவசியமான பதில்கள். இணைந்திருங்கள் எங்களுடன்.
பூஜைக்கு சில பூக்கள் தான் மார்போடு அணைக்க என் மடி தவழ எப்போது வருவாயோ மழலை குரலில் மயங்கி தவிக்க என்னோடு வருவாயோ தாய்மைதான் என் நீக்கமா மனதின் நீக்கம் தீருமா இன்று முதல் நானும் ஒரு தாய்தான் இன்று முதல் நானும் ஒரு தாய்தான் இன்று முதல் நானும் ஒரு தாய்தான் தாய் ஹெர்பல்ஸ் மருத்துவமனையுடைய பேராசிரியர் டாக்டர் சௌரிராஜன் மற்றும் டாக்டர் ஜஷ்னா நம்ம கூட இருக்காங்க. குழந்தையின்மை பிரச்சனை எதற்காக வருது, ஏன் வருது, அண்ட் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன, இதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கட்டி. ஸோ இதுக்காக வந்து நிறைய பேர் சர்ஜரி போயிட்டுருக்காங்க. ஸோ மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஹெர்ப்ஸ் மூலயமா ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கர்ப்பப்பை கட்டியை வந்து ஆயுர்வேதால ரத்த குல்மம் அப்படி சொல்லுவாங்க. ரத்த குல்மம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் மூலியமா யூட்ரஸ்க்கு வரக்கூடிய வெசல்ல இருந்து வரக்கூடிய ஒரு கட்டி. அதனால உங்களுக்கு யூட்ரஸ்ல ஏதாவது இந்த 3 லேயர்ஸ்ல எந்த லேயர்லயாவது இந்த கட்டி உருவாகும். அந்த கட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அந்த பீ சைஸ்ல ஒரு பட்டாணி சைஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா இந்த யூட்ரஸ் சைஸ்லயே பெருசாகவும் இருக்கலாம். சின்ன சைஸ்ல இருக்கிற கட்டி வந்து ரொம்ப உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் கொடுக்காது. இது மோஸ்ட்லி சிம்டம்ஸ் இருக்காது, நம்ம கண்டுக்காம விட்டுடலாம். பட் அந்த பெரிய அந்த யூட்ரஸ் சைஸ்ல இருக்கும்பொழுது இந்த கரு போய் இம்ப்ளான்ட் ஆகிறதே உங்களுக்கு கஷ்டமாயிடுது. கரு உற்றாலும் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் தாண்டி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கரு உற்றாலும் கரு போய் அகைன் இம்ப்ளான்ட் ஆகுறது கடினமாயிடுது. அப்படியே இம்ப்ளான்ட் ஆகிடாலும் அது மிஸ்கரேஜ் ஆகிடுது, அது அபார்ஷன். இவ்வளோ நேரம் பெண்களுக்கு உண்டான ப்ராப்ளமை பற்றி நம்ம டாக்டர் வந்து தெளிவாக சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுக்ரா எக்ஸில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத நம்ம டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டோன் எஃப் அப்படிங்கிற மருந்து இருக்குது. இந்த டோன் எஃப் வந்து கர்ப்பப்பை வளர்ச்சி, கர்ப்பப்பை வளர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லா ஹார்மோனும் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். பிரெயினில் இருந்தாலும் அந்த வந்து மெசேஜ் அனுப்புறது இதுலேருந்து போவோம், பிரெயின்லேருந்து மெசேஜ் வரும். அந்த கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு இந்த டோனுங்கிற சிறப்பு நாங்கள் பண்ணியிருக்கோம், டோன் எஃப் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் எஃப். பவர் எஃப்ங்கிறது வந்து அந்த கர்ப்பப்பையில் வளர்கிற முட்டையோட வளர்ச்சி வந்து தன்மை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பவர் இந்த மருந்து யூஸ் ஆகுது. போஸுங்க பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம், அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன்லாம் சொன்னாங்களே, அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன்லாம் நார்மல் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி இந்த போஸ் யூஸ் ஆகுது. அதுமாரி மாஸ் அப்படிங்கிறோம், கர்ப்பப்பை ஃபைப்ராய்டு கட்டி இருக்குல்ல, அந்த ஃபைப்ராய்டு கட்டியை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த மாஸ் எஃப் இந்த மருந்து கொடுக்குறோமா. 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டா அந்த கட்டி வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி அந்த கர்ப்பமாகறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுக்ரா கோல்டு எஃப் இது பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டின்னு சொல்கிறோம்ல, பாலிசிஸ்டிக் ஓவரி. இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிக்கு இந்த கோல்டு எஃப், அந்த சுக்ரா கோல்டு எஃப் நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த நீர்க்கட்டி குணமாகி 3 மாதத்துலலாம் அவங்க கருவுறது நிச்சயம். இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்துட்டு ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லை அப்படின்னும் பொழுது டக்குன்னு வந்து அந்த ஜென் பார்க்கும்பொழுது அவங்க ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்மை குறைவுனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆண்களுக்கு இப்போ வந்து டைட்டாக ஜீன்ஸு ட்ரெஸ்ஸஸ் உள்ளாடைகள் வந்து டைட்டாக அணியறதுனால அவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெரிகோசிஸ் வெயின் இருக்கனால அந்த ஸ்க்ரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நரம்புகள் வந்து முடிப்பாயிடும். அவங்களுக்கு வந்து விந்தணுக்கள் வந்து குறைந்து காணப்படுகிறது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் வந்து நிறைய செக்ரேட் ஆகணும். இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து குறைஞ்சா இருக்கும்போது ஸ்பைனல் கார்டில் ஏதாவது அடிபட்டிருந்தாலோ, இந்த பிளாடரில் சர்ஜரியோ, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால் வந்து டிபி போன்ற நோய்கள் இல்லது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் போன்ற நோய்கள்னால ஆண்களுக்கு இந்த ஆண்மை குறைவு ஏற்படுகிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா சுகர், ஒரு 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்து அதிகமாக இப்போ தாக்கப்படுகிறது. இந்த சுகர்னாலையும் இந்த வெளியில் வேலை செய்யும் போது அவங்க வந்து ஒர்க்கு ப்ரெஷர்னாலையும் இவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த உடல் உறவில் வந்து ஈடுபட முடியாமல் ஆண்மை குறைவு ஏற்படுகிறது. இதனால் இன்ஃபர்டிலிட்டி வந்து இன்றைக்கி எப்படி பெண்களுக்கு வந்து 50% இருக்குதோ அதே போல் ஆண்களுக்கும் வந்து 50% இருக்குது.
டாக்டர், நீங்கள் பேசும்பொழுது வந்து வெரிகோசஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ வெரிகோசஸ் மூலிமா கூட வந்து இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு காரணம் இருக்கா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். வெரிகோசிஸ்னால இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 50% ஆஃப் ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸ்க்ரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா முடிச்சா இருக்கும். அது என்னென்னா ரத்த நாளங்கள் வந்து அப்படியே சுருட்டிக்கிட்டு இருக்கும். இதனால வந்து புது ரத்தம் வந்து ரீசர்க்கிள் ஆகாமல் அங்கே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். டெட் செல் வந்து நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும், பெயின் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அவங்களுக்கு வந்து விந்தணுக்கள் சில சமயம் இறந்தே போயிடும். அசஸ்போமியான்னு சொல்கிறது, விந்தணுக்கள் இருக்கவே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுடைய இன்ஃபர்டிலிட்டி அந்த இது வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்குது. பொதுவாக டாக்டர், ஒரு தம்பதியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 2வது குழந்தை வந்து இல்லை. ஸோ இதை கேட்கும்பொழுது அவங்க பிளானிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்களுடைய குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நல்லா எலாபரேட் பண்ணி சொல்லுங்க டாக்டர். ஆண்களுக்கும் குறைபாடு இருக்கலாம், இது பெண்களுக்கும் குறைபாடு இருக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பேபி பிறந்த உடனே அவங்களுக்கு வந்து பிளாசண்டாலாம் வெளியே வரணும். பிளாசண்டாவில் ஏதாவது பீஸ் தங்கியிருந்தாலோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகிறப்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுவாங்க. இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து பிசிஓடி இருக்காது, செகண்ட் பேபிக்கு பிசிஓடி இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு இதில் வந்து கட்டி இருக்காது, ஈஸியாக கன்சீவ் ஆகிருக்கும். இப்போ செகண்ட் பேபி எய்ம் பண்ணி அவங்க போகும்போது கட்டிகள் இருக்கும். செக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பேபி பிறந்துருச்சு, அதனால் இந்த பேபியும் வந்து நார்மலாக பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அதே போல் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட வர மாட்டாங்க. மற்றவங்க கேட்டாங்கன்னா இல்லை ஒரு குழந்தையோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியில் வந்து எதுவுமே ஃபஸ்ட்டு பேபி அப்படிங்கும் போது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க தயாராக இருப்பாங்க. செகண்ட் பேபிங்கும் போது ஃபஸ்ட்டு பேபி இருக்கிற அளவுக்கு செகண்ட் பேபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னாக்கா அதனுடைய இது மற்றவங்க கேட்க மாட்டாங்க. குழந்தை இருக்கானா ஒரு குழந்தை இருக்குங்கும் போது அதை விட்டுடுவாங்க. இப்போ சுக்ரா எஃப்ங்கிற மருந்தை தொடர்ந்து 3 மாதங்கள் எடுக்கும்போது அவங்க செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி க்யூர் ஆகி குழந்தை நிச்சயம் பிறக்கும். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான பிரச்சனையை பற்றியும் சரி, ஆண்களுக்கு உண்டான பிரச்சனையும் பற்றியும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சுக்ரா உடைய எம் அண்ட் எஃப், ஸோ இதை பற்றியும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சுக்ரா எஃப் முதல்ல நம்ம பார்த்துட்டோம். இப்போ சுக்ரா எம். சுக்ரா எம்னா மேலுக்கு உள்ளது, எம் ஃபார் மேல். அதுக்கு வந்து ஒரு டானிக் எப்படி வந்து டோன் எம்னு ஒரு டானிக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்தணுக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது வந்து டோன் வந்து யூஸ் ஆகுது. பவர்னால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா விந்தணுக்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு இந்த பவர் வந்து யூஸ் ஆகுது. போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருந்துச்சுன்னா இல்லை பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போஸ். மாசு ஏதாவது இந்த வெரிகோசிஸ் வெயின் அந்தமாரி இல்லை மம்ஸ் பொண்ணுக்கு வீங்கிங்கிற இந்த ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து க்யூராக இந்த மாசு யூஸ் ஆகுது. ஓல்டு எம் எதுக்குன்னாக்கா அவங்க வந்து அந்த விந்தணுக்களுடைய தரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 5 மருந்தும் வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சரி இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிற பிரச்சனையே வராமல் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து இந்த ஆண்களுக்குங்கிறது சுக்ரா எம் அப்படிங்கிறது இதை பண்ணியிருக்கோம். குழந்தையின்மைக்கான நிறைய மருந்து நம்ம பார்த்தோம், லைக் சத்தாவரி, அஸ்வகந்தா, அந்த மாதிரி நிறைய மருந்து நான் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த மருந்து எல்லாமே வந்து தனித்தனியாக இல்லாமல் நாங்கள் ஒரே பேக்காகவே ஃபார்முலேட் பண்ணி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இது 5 டைப்ஸ் இருக்குது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சுக்ரா டோன், சுக்ரா பவர், சுக்ரா பாஸ், சுக்ரா மாஸ் அண்ட் சுக்ரா கோல்டு. இந்த 5 மருந்து கொண்ட இந்த சுக்ரா எஃப்ன்றது வந்து ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் குழந்தையின்மைக்காக. இது வந்து இப்போ திருமணமான ஆகி பிரச்சனையோடு வர்றவங்க ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டா கண்டிப்பாக 100% வந்து இதில் க்யூர் கிடைக்கும்னு சொல்லலாம். திருமணத்திற்கு முன்பு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஒபிசிட்டி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மெடிசனை ஒரு 3 மந்த்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். குழந்தையின்மைக்கான அருமருந்து இந்த சுக்ரான்னு சொல்லலாம். தாய் ஹெர்பல்ஸ் மருத்துவமனையிலிருந்து இன்று முதல் நானும் ஒரு தாய் தான். ஸோ இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சௌரிராஜன் அவர்களும் அண்ட் டாக்டர் ஜஷ்னா அவங்களும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி பற்றி நிறையவே ஷேர் பண்ணிட்டாங்க நம்ம கிட்ட. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்று முதல் நீங்களும் ஒரு தாயாக வாழ்த்துகிறோம். இவ்வளோ நேரம் நமக்காக அழகாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண டாக்டர்ஸ்க்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.
பூக்கள் தான். மார்போடு அணைக்க என் மடி தவழ எப்போது வருவாயோ? மழலை குரலில் மயங்கி தவிக்க என்னோடு வருவாய்.